நல்ல தளதளப்பான இந்த சாம்பார் சாதமும் காரசாரமா மசாலா அரைச்ச இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் இது ரெண்டும் ஒண்ணா வச்சு சாப்பிட்டு பாருங்க. நான் சொல்றதை விட உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் பார்க்கும்போது இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு. ரொம்ப ஈஸியான இந்த சாம்பார் சாதமும் இதுக்கு மேட்சான இந்த உருளைக்கிழங்கு வறுவலும் நம்ம எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு பவுல் வச்சுக்கலாமா. இந்த கப்பால் நான் 1.5 கப்பு அரிசி எடுத்துக்கிறேன். பச்சரிசி தான் எடுத்துருக்கேன். நீங்கள் பச்சரிசி வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் சாப்பாட்டு அரிசி கூட சேர்த்துக்கலாம், நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1.5 கப்பு அரிசி. எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் 1.5 கப்பு அரிசி எடுக்கிறீங்கன்னா 1 கப்பு துவரம்பருப்பு. இது ரெண்டும் சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு குக்கர் வச்சுக்கலாம். அரிசி பருப்பு நல்லா கழுவி எடுத்துருக்கோம், இதை சேர்த்துடலாம். இப்போ இது கூடவே ஒரு கேரட் எடுத்து நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். கூடவே 1 கப்பு பீன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் தோல் எடுத்து வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். கட் பண்ணாமல் அப்படியே சேர்த்துக்குங்க. பொடியை நறுக்கின 2 தக்காளி. கூடவே 2 பல்லு பூண்டு சேர்த்துக்கலாம். பெரிய பல்லுன்றதுனால நான் 2 தான் சேர்க்குறேன். சின்னதாக இருந்தால் ஒரு 4 பல்லு சேர்த்துக்குங்க. ஒரு 5 சிட்டிக்கு அளவு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நான் அரிசியும் பருப்பும் சேர்த்து 2.5 கப்பு சேர்த்துருக்கோம். அதுக்கு 5 கப்பு தண்ணி சேர்க்க போகிறேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் எடுத்துக்கோங்க. இதுக்கு தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்க்கலாம். ஏன்னா இது குழஞ்சி தான் இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். பாருங்கள், 5 கப்பு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்துட்டு இது மேலவே ஒரு முருங்கைக்காய் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன், இதை சேர்த்துடலாம். முருங்கைக்காய் சேர்த்து கலந்து விட வேணாம், அப்படியே விட்டுருங்க. நான் இந்த சாம்பார் சாதத்துக்கு பீன்ஸு கேரட்டு முருங்கைக்காய் மட்டும்தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த காய் விருப்பப்படுறீங்களோ அந்த காயை சேர்த்துக்கலாம். கலந்து விட்டுட்டு குக்கர் மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 4 விசில் விட்டாலே போதும், ரைஸ் நல்லா வெந்துடும். இப்போ இந்த சாம்பார் சாதத்துக்கு ஒரு பவுடர் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு தவா வச்சுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். இது கூடவே 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். அடுப்பு தீயை குறைச்சி வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. ஃபாஸ்ட்டாக வச்சா டக்குன்னு கருகிடும். பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா செவந்து வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் நல்லா ஆற வச்சிடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க மிளகு ஜீரகம்லாம் நல்லா ஆறி இருக்குது, இப்போ இதில் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு முதல்ல அரைச்சி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள். இப்போ நல்லா பவுடர் ஆக்கி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. 4 விசில் விட்டுருக்கோமா பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வெந்து வரணும். அதே போல் முருங்கைக்காய் நமக்கு குழையாமல் வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம். தண்ணி கரெக்டான பதத்தில் இருக்குது. இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நல்லா மசிய வச்சுருங்க. இது அப்படியே இருக்கட்டும். ஒரு பக்கத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 10 வெந்தயம், கொஞ்சமாக ஜீரகம், கடுகு உளுந்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை தேவைப்பட்டா சேர்த்துக்குங்க, இல்லைன்னா விட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடி இதையும் சேர்த்துருங்க. கூடவே ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு புளி எடுத்து 1.5 கப்பு தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துருங்க. கூடவே கொஞ்சமாக சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் லைட்டாக சேர்த்துக்குங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஒரு கொதி வரட்டும். நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ரைஸ் ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா இதிலே இன்னும் கூட கொஞ்சம் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால இன்னும் ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போகிறேன். ஏன்னா சாம்பார் சாதம்னாலே நல்லா தளன்னு லூஸாக இருக்கணும். மூடி வச்சுட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அப்படியே வைக்கலாம், கொதிக்கட்டும். பாருங்கம்மா, 3 நிமிஷம் ஆயிருக்கு, நல்லா கொதிக்குது பாருங்க. இப்போ புளி தண்ணியோட பச்சை வாசனை போயிடும். அதே போல மிளகாய் தூள் வாசனையும் இருக்காது. இப்போ இந்த குழம்பு எடுத்து நம்ம அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கம்மா. நல்லா லூஸாக தான் இருக்கணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. இது எவ்வளோ லூஸாக இருக்கோ அந்த அளவுக்கு ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாகிடும். அதனால நல்லா தளத்தளனே நல்லா கிளறிடுங்க. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு நல்லா கலந்துருங்க. பார்க்கறதுக்கு இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் தான் நம்ம சாப்பிட்ற டைமில் நல்லா கெட்டியாகிடும். இப்போ இதுக்கு ஒரு நெய் தாளிப்பு போட்டுக்கலாம். சாம்பார் சாதம்னாலே நெய் மெயினானது. நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து கொஞ்சமாக முந்திரி, 2 காஞ்ச மிளகாய், பொடியை நறுக்கின கொத்தமல்லி நல்லாவே தாராளமாக சேர்த்துக்குங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு சூப்பரான
சாம்பார் சாதம் ரெடி. இதுக்கு ஒரு மேட்சான உருளைக்கிழங்கு வறுவலும் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துடலாம், 1 டீஸ்பூன் சோம்பு, 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம், கூடவே 5 பல்லு பூண்டு, கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். இதை வந்து ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். இந்த அளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் ஒரு 10லேருந்து ஒரு 15 சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு இதையும் வந்து 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க, இந்த அளவுக்கு 1 பாதியமாக இருக்கணும். இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் சூடானதும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துடலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடிச்சதும் கூடவே கொஞ்சமாக கறிவேப்பிலை, நம்ம அரைச்சி வச்சிருக்க சின்ன வெங்காயம் சேர்த்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் சேர்த்து இந்த அளவுக்கு வதங்கி வர டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க மிளகு, சோம்பு, காஞ்ச மிளகாய், பூண்டு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து லைட்டாக ஓரளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. பாருங்கள், பூண்டோட பச்சை வாசனை போனதும் இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் தூள் எடுத்துருக்கேன். இது வந்து காரம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், அதே போல் கலருக்காக தான். நீங்கள் காஷ்மீர் மிளகாய் தூள் எடுக்கலைன்னா வெறும் மிளகாய் தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். உங்களுக்கு காரம் எப்படி தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்குங்க. இதே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப அதிகமாக சேர்க்காதீங்க, இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிளகாய் தூள், வெங்காயம், பூண்டு எல்லாமே பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஓரளவுக்கு வதக்கிடுங்க. அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். நான் வந்து சின்ன உருளைக்கிழங்கு வாங்கி வேக வச்சு தோல் எடுத்து வச்சுருக்கேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு இது. இப்போ இந்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்து நல்லா கலந்து விடுங்கம்மா. இந்த டைமில் கொஞ்சமாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து இப்படி சுற்றி விட்டுருங்க. உருளைக்கிழங்கு மசாலா கூட நல்லா பிடிச்சி வேகிறதுக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு தீயை வந்து குறைச்சி வச்சுடுங்க. குறைச்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மூடி வச்சு நல்லா நடுவில் கலந்து விடுங்க. பாருங்கம்மா, 5 நிமிஷம் விட்டுருக்கேன். நடுவில் எடுத்து கிளறி விடணும். கிளறியும் விட்டுருக்கேன். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து தயிர் சாதத்துக்கு நல்லாயிருக்கும், லெமன் ரைஸ், சாம்பார் சாதம், ரச சாதம் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும். அந்த அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி. அவ்வளோதாம்மா. நல்ல ஒரு டேஸ்டான லஞ்சுக்கு சாப்பிட்ற மாதிரி ஒரு சாம்பார் சாதமும் அதுக்கு மேட்சான உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி.